நாதனயம் ஸ்ரீராமச்சந்திரம் குடும்பஜே சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 87வது நாளாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பற்றிய வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஸ்ரீமத் ராமாயணம் 32 நாள் காலட்சேப கிரமத்தில் இன்றைக்கு 5வது நாள் துவக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमदे रामानुजाय नमः, श्री परांकुश दासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराम मिश्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 87வது நாளாக நம்முடைய பிரவசனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு தம்முடைய திருக்குமாரர்களான லவகுசரிடம் அசுமேத யாகத்தில் கேட்ட பிரகாரம் அந்த காலட்சேபம் இன்றைக்கு 5வது நாள். நேற்றைக்கு மந்திரை என்று சொல்லக்கூடிய கூனி தற்செயலாக அரண்மனையினுடைய மாடிக்கு சென்றால் அயோத்தியினுடைய அலங்காரத்தை பார்த்தால் பக்கத்தில் நின்ற ஒரு தாதி பெண்ணிடம் காரணம் கேட்டால் ஸ்ரீராமருக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா என்று அவள் சொல்லவும் பொறாமையின் காரணமாக உடனே கீழே வந்தால் திருப்பார்க்கடலில் பவளக்கொடி படுத்திருப்பது போல நிம்மதியாக பஞ்சசயனத்தில் படுத்திருக்கிற கைகேயிடம் வந்து பேசுகிற கிரமத்திலே பேசி அவருடைய மனதை மாற்றிவிட்டார். எப்படியும் 2 வரம் பெற வேண்டும். ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும். ஸ்ரீ பரதன் நாடாள வேண்டும். நீ உறுதியாக சாதித்துவிட வேண்டும் என்று தெளிவாக மந்திரை சொன்னால் அந்த பிரகாரம் கைகேயி ராணியார் பெரிய அரண்மனை, இன்றைக்கும் அயோத்தியில் கைகேயி அரண்மனை தான் பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் கோவப்பட்டால் தங்குவதற்கென்று சொல்லியே தனியாக ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்குள் கைகேயி சென்றார். சென்று தன்னுடைய கூந்தலை அழகாக வயிறெடுத்து பின்னி பூ வைக்கப்பட்ட அந்த பூவை எடுத்து தரையிலே வீசினால், பின்னலை குலைத்தால், தலைவிரி கோலமானால், கையிலே போட்டிருந்த மங்கள சின்னமான வளையல்களை கலட்டினால், தரையிலே வீசினால், கழுத்திலே அணிந்திருந்த ஆபரணங்களை எல்லாம் கலட்டி ஆங்காங்கே வீசினால், அழகாக புடவை உடுத்திருப்பார்கள். அந்த புடவையை கலைந்து தூர வைத்துவிட்டு ஒரு அழுக்கான புடவையை உடுத்தி கொண்டால் அப்படியே சோகத்தின் மயமாக உண்மையிலே ஆகிவிட்டாள். மந்திரைக்கு சந்தோஷம். தாம் நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று சந்தோஷப்பட்டால்
கூனி. கைகேயி சொன்னாள், 2 வரங்களை வாங்கினால் நான் உயிரோடு இருப்பேன், இல்லாவிட்டால் இறந்து விடுவேன் என்று தீர்மானமாக கூனியிடம் சொன்னார். கூனி சந்தோஷம் நகர்ந்து விட்டால் தரையிலே படுத்து ஏங்கி ஏங்கி அழுது தவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஆலோசனை மண்டபத்தில், தர்பார் மண்டபத்தில் நாளைக்கு ஸ்ரீராமனுக்கு முடிசூடுவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் பூர்ணமாச்சுது. நகரை அழகுபடுத்துவது ஒரு சாருடைய பொறுப்பு. அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலிருந்து புனித தீர்த்தங்களை கொண்டு வர வேண்டியது சிலருடைய பொறுப்பு. அவர்கள் வேகமாக சென்று புனித தீர்த்தங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். யாகசாலை வசிஷ்டர் பொறுப்பில் என்னென்ன செய்யணுமோ அவைகளெல்லாம் சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றன. மொத்தத்தில் அயோத்திமா நகரமே அன்றைக்கு தூங்கவில்லை. எல்லோரும் விழித்திருந்து ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அவரவர்கள் தங்களுடைய வீட்டில் ஒரு வைபவம் நடந்தால் எப்படி மகிழ்ச்சியோடு ஈடுபாட்டோடு செய்வார்களோ அப்படி செய்கிறார்கள். எல்லாம் பூர்த்தி. எல்லாரிடம் விடைபெற்று கொண்டு நான் சற்று ஓய்வெடுத்துவிட்டு உரிய நேரத்தில் காலையில் வந்து விடுவேன் என்று தசரத சக்கரவர்த்தி மந்திரிகளிடமும் அனைத்து பொறுப்பாளர்களிடமும் வசிஷ்டர் போன்ற முனிவரிடமும் அனுமதி பெற்றுவிட்டு கைகேயி ராணியாருடைய அரண்மனை நோக்கி புறப்பட்டு வந்தார். தசரதற்கு உண்மையிலே சந்தோஷம். ஒன்று, ஸ்ரீராமருக்கு முடிசூடுவதினால் ஒரு சந்தோஷம். அடுத்து கைகேயி ராணியாருக்கும் விருப்பமானது. ஸ்ரீராமன் மீது கைகேயி ராணியாருக்கு அளவு கடந்த பாசம் உண்டு. ஸ்ரீராமரை கௌசல்யா தேவி பெற்றெடுத்தாலும் அதிகமாக ராமர் வளர்ந்தது கைகேயி ராணியாருடைய அரண்மனை தான். கைகேயி ராணியாருக்கு ராமர் செய்யாத பணிவிடை கிடையாது. அவ்வளவு ஈடுபாடு கைகேயி ராணியாருக்கு உண்டு, ஸ்ரீராமருக்கு உண்டு. கைகேயை அடிக்கடி தசரத சக்கரவர்த்தியிடம், ஏன் இன்னும் நாட்டுப்பாரத்தை சுமக்கிறீர்? நம்முடைய புதல்வன் ஸ்ரீராமரிடம் நாட்டு பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நாம் நிம்மதியாக இருப்போமே என்று அடிக்கடி கைகேயி ராணியாரே சொல்வார்கள். தசரதர் வேலை வரட்டும் நேரம் வரட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இன்றைக்கு கைகேயி ராணியார் விரும்பிய வண்ணம் ராமருக்கு முடிசூட்டு விழா. இந்த அவளுக்கு விருப்பமான செய்தியை இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வண்ணம் நாம் சொல்ல வேண்டும். அவள் சந்தோஷப்படுவாள் என்று, கைகேயை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று மனக்கற்பனையோடு தசரதர் வந்து கொண்டிருக்கிறார். கைகேயி ராணியார் அரண்மனைக்கு வந்தார். வாசலில் எப்பொழுதும் தசரதர் வருவரை கைகேயி ராணியார் விழித்துக் கொண்டே இருப்பார்கள். தூங்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். தன்னை ஒப்பனை செய்து தயாராக மன்னனுடைய வருகை எதிர்பார்த்திருப்பார்கள். தசரதர் வந்தார் கேள்விப்பட்டவுடனே ஓடோடி சென்று திருவாசலுக்கு சென்று, கைகேயி ராணியாரே இவர் கையினாலே தீர்த்தத்தை எடுத்து கொடுப்பார்கள் தசரதர் காலை சோதிப்பதற்காக. இவளே தீர்த்தத்தை கோதி கொடுப்பார். சரி, தசரதற்கு செய்ய வேண்டிய பணிவிடை அத்தனை கைகேயி ராணியார் தான் செய்வார்கள். அடுத்தவர்கிட்ட செய்ய விட மாட்டார்கள்.
வாசலுக்கு வந்தால் வாசல்ல கையை ராணியரை காணல. தசரதற்கு அதிர்ச்சி. நான் எந்நேரம் வந்தாலும் தூங்காமல் உண்ணாமல் காத்திருப்பார். தன்னை அழகுபடுத்திக் கொண்டு ஒப்பனை செய்து கொண்டு வாசலுக்கு ஓடோடி வருவாள். ஆசபாசத்தோடு என் கையை பற்றுவாள். என்னை அப்படியே அழைத்துச் செல்வாள். படுக்கரைக்கு சென்று அவள் கையினால் செய்த பதார்த்தங்களை நான் எதையெல்லாம் விரும்பி பிரசாதப்படுவேன் உண்பேன் என்று தெரியுமோ அதையெல்லாம் அவளே செய்வாள். அவளே அந்த பதார்த்தங்களை செய்து அவள் சாப்பிடாம நான் சாப்பிட விட்டு அதுக்கு பிறகு அவள் சாப்பிடுவாள். அப்படி என்னை கவனிக்கக்கூடியவா, அப்படி பாசத்தில் இருக்கக்கூடியவா இன்னைக்கு வாசலுக்கு வரல. தசரதுக்கு வருத்தம். அப்படியே வருத்தத்தோடு படுக்கரைக்கு போனா கையை ராணியரை காணல. அடுத்த அதிர்ச்சி. சுற்றுமுற்றும் பார்த்தார், ஒரே அமைதி. வேலைக்காரிடம் கேட்டார், ராணியாரை எங்கே என்று சொல்லி. அவர்கள் சொன்னார்கள், ராணியார் வேகமாக வருத்தத்தோடு கோப அறைக்கு சென்றார்கள் அப்படின்னார். கோப அறைக்கா? என்ன கோபம்? அதுவரை அதிர்ச்சி. வேகமாக உள்ளே சென்றார். அவர் கண்ட காட்சியை தசரதற்கு தாங்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. அவ்வளவு பாசம். தசரத சக்கரவர்த்தி கையை மீது அவ்வளவு பாசம். அவ தரையில படுத்திருக்கிறான். இடி விழுந்த மாதிரி இருந்தது. பதறிட்டார். தேவி, நீ யார்? தசரத மாமன்னனுடைய பிரியமுள்ள ராணி, கேகே மன்னனுடைய செல்வ புத்திரி. தரையில படுக்கலாமா? தரையில படுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீ தரையில படுத்தால் உன் தேகம் என்ன ஆகும்? உன் சரீரம் தாங்குமா? உனக்கு ஏதாவது அசௌகரியம், உடம்புக்கு ஏதாவது நோய் நொடிகள் நேர்ந்து விட்டதா? உடனே வைத்தியரை வரவழைக்கிறேன். இல்ல உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? எது வேண்டுமானாலும் சொல்லு. என் புண்ணியத்தின் மீது ஆணை, நான் இதுகாரும் செய்த என் புண்ணியத்தின் மீது ஆணை, உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு தசரதர் வருத்தத்தோடும் பதற்றத்தோடும் பாசத்தோடும் சொன்னார்கள். கைகேயி ராணியார், எனக்கு உடல் நன்றாகத்தான் இருக்கிறது, சௌக்கியமாக இருக்கிறேன் நான். தசரதர் சந்தோஷப்பட்டார். நான் செய்த பாக்கியம், நீ சௌக்கியமாக இருக்கிறாய். நல்ல வேளை, உனக்கு ஒண்ணுமே, உன்னுடைய திருமேனிக்கு எதுவுமே நிகழவில்லை. நான் செய்த பாக்கியம். பின்ன ஏன் தரையில் படுத்திருக்கிறாய் அப்படின்னார். எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். நீங்கள் தருவதாக நான் சொல்லுகிற விதத்தில் பிரதிஜை பண்ணினால் நான் சொல்லுவேன். சிரிச்சார். என்ன தேவி, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவனா? நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் தருவன. சத்தியம் பண்ணித்தான் தரணுமா? என்கிட்ட பிரதிஜை கேட்கிய நீ. அப்படியே பக்கத்தில் வந்தார்.
அவன் மீது கொண்ட ஆறாத பெருங்காதல். தரையில் இவர் உட்கார்ந்தார். கைகேயி ராணியாருடைய அந்த தலையை அந்த கழுத்தோட தூக்கித்தான் மடியில் வைத்தார். முகத்தை பார்த்தார். தேவி, பெண்ணே, நீ என் உயிர். என்னுடைய தேவிமார்களில் பிரியமானவள் நீ. உன்னை விட பிரியமானவள் எனக்கு யாருமே கிடையாது. பிள்ளைகளில் ராமர் எனக்கு பிரியமானவன், மனைவிகளில் நீ எனக்கு பிரியமானவன். அந்த ராமன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னார். இந்த இடத்துல வால்மீகி ரிஷி ஒன்று சொல்றார் பாருங்க. கோசலை பிராட்டியார் கைகேயிக்கு சக்கலத்தி குமாரருக்கு முடிசூட்டு விழா. எப்படி கைகேயி ஏற்றுக்கொள்வார் சந்தோஷமாக என்கிற சிந்தனை தசரதற்கு அப்போ வரவில்லை. காரணம், கைகேயி மீது கொண்ட பற்றுதல், ஆசை. சாதாரண இந்த விவகாரம் இவருக்கு சிந்தனை வரல. உடனே நீர் புண்ணியத்தின் மீது ஆணையிட்டு கூறிவிட்டீர், ஸ்ரீராமன் மீது ஆணையிட்டு கூறிவிட்டீர். நீர் ஆணையிட்டதற்கு 33 கோடி தேவர்கள் சாட்சி. பின்னே மறுக்கக்கூடாது. சம்பராசுர யுத்தம் நடந்தது. தேவர்கள் சார்பாக நீ யுத்தம் செய்ய சென்றீர். நானும் கூட வந்தேன். அந்த யுத்தகலத்தில் மயங்கினேர். நான் தேரை ஓட்டி உம்மை காப்பாற்றினேன் 2 முறை. அதனால் எனக்கு 2 வரம் தருவதாக வாக்களித்தீர். நான் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அந்த வரத்தைத்தான் இப்பொழுது நான் கேட்கப் போகிறேன். நீர் தருவதாக வாக்கு அளித்தால் தருவேன், தராவிட்டால் என் உயிரை மாய்ப்பேன். உடனே தசரத சக்கரவர்த்தி, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது இப்பொழுது? நீ கேட்டு நான் மறுப்பனா? என் உயிரான ராமன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறேன், தந்து விட்டேன். நீ கேட்கக்கூடிய வரத்தை தந்து விட்டேன். இப்போது சொல் அப்படின்னார். உடனே கைகேயி ராணியார், மகா சக்கரவர்த்தியே, 2 வரத்தில் 1 வரத்தால் என் மகன் பரதன் நாடாள வேண்டும். 2வது வரத்தால் ஸ்ரீராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். சடமுடி தரித்து, மான்தோல் மர உரி தரித்து தண்டகாரண்யம் செல்ல வேண்டும் 14 ஆண்டுகள். நீர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டீர், நிறைவேற்றணும், உடனே நிறைவேற்றணும், இந்த ஜனத்திலே நிறைவேற்றணும், காலதாமதம் கூடாது அப்படின்னா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே தசரதர் மயங்கி கீழே விழுந்துட்டார். தன்னால மயக்கம் தெளிஞ்சது. கைகேயி இப்படி கேட்க மாட்டாள, கைகேயி இப்படி பேச மாட்டாள. இது கனவா? இல்லை, கனவு இல்லை, ஏன் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். யார் சொல்ல கேட்டு இவ பேசுகிறாள்?
யார் சொல்லியும் கேட்க மாட்டாள. உடனே மீண்டும் வரத்தை நினைச்சான். ராமன் காட்டுக்கு போக வேண்டும்ங்கிற அந்த வார்த்தையை மீண்டும் தசரதன் நினைச்சு பார்த்தார். மீண்டும் மயங்கி விட்டார். 2வது முறை தன்னாலே மயக்கம் தெளிந்தது. உடனே கைகேயி, நான் உனக்கு என்ன அபச்சாரம் செய்தேன்? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? இல்லை, என் மகன் ராமன் உனக்கு என்ன தப்பு பண்ணனா? நீ தானே சொல்லுவ ராமன் என் மீது பாசம் உள்ளவன், பற்று உள்ளவன் சொல்லி. அந்த ராமனை காட்டுக்கு போக சொல்லும்படியாக நீ எப்படி துணிஞ்சு சொன்ன? உன் வாயினால நீ சொல்லுவியா? எப்படியோ நீ சொல்லிட்ட. நீ வயதில் இளையவள். கையை கூப்பி உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உன் திருவடியை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உன் எண்ணத்தை மாற்றிவிடு. இந்த எண்ணத்தை மாற்றிவிடுமா? வேற எதுனாலும் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னார். உடனே கைகேயி, முடியாது, கேட்ட வரம் கேட்கப்பட்டதுதான். கோசலை, நாளைக்கு எல்லா மக்களும் கோசலையை வணங்கிட்டு போவாங்க. நான் அதை பார்த்துட்டு உயிரோட இருப்பதை விட சாகுவது மேல். கோசலையை எல்லா மக்களும் வணங்கி கொண்டு போவதை பார்த்து கொண்டு நான் உயிரோடு இருப்பதை விட நான் செத்து போகிறேன். என்னால் அதை தாங்க முடியாது. என் மகன் பரதன் மீது ஆணை, நான் கேட்ட வரத்தை தராவிட்டால் உன் முன் நான் உயிர் விடுவேன். அம்மா, அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத, வாயினால சொல்லாத. 4 பேர்களுக்கும் நாட்டை சமமாக பிரித்து கொடுக்கிறேன். 4 பேர்கள் நாட்டை ஆளட்டும். இல்லையே பரதனுக்கு மட்டும் முடிசூடுகிறேன். ராமனை மட்டும் காட்டுக்கு போக சொல்லாத. வயதான காலத்தில் என் பக்கத்தில் வச்சு பார்க்க ஆசைப்படுகிறேன். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இளமை திரும்பி வந்த மாதிரி தோணுகிறது. அவனை பிரிந்தால் நான் ஜீவிக்க மாட்டேன். அதனால அவனை காட்டுக்கு போக மட்டும் நீ சொல்லாத. பரதனுக்கு முடிசூடுகிறேன் அப்படின்னு தசரதர் கெஞ்சினார். கைகேயி சத்தியம் தவறாதவர், எங்க பரம்பரையே சத்தியம் தவறாது என்று பெருமையாக பேசினீர். இப்போ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மறுக்கிறீர். நான் மாற்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். 2 வரமும் எனக்கு வேணும் என்று சொல்ல, இப்படியே ஒருவர் சொல்ல அதிகால பொழுது நெருங்கிவிட்டது. உடனே கையை சொன்னான், சக்கரவர்த்தியாரே, 1 2 3 தரம் சொல்லிவிட்டேன். என் வாக்கை நிறைவேற்றாவிட்டால் நான் இப்பொழுதே என் உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னார். உடனே இவ்வளவு சொல்லியும் இவரக்கம் என்பதே மனசுல இல்லையே.
நானே என் வாழ்க்கைக்கு முடிவை தேடி இருக்கிறேன். தெரியாமல் போய்விட்டது. நீ எனக்கு மனைவியும் இல்லை, பரதன் எனக்கு மகனும் இல்லை. 2 பேரையும் நான் தொடர்ந்து விட்டேன். ராமன் பிரிவி தாங்காமல் என் உயிர் போகும். இந்த பரதன் எனக்கு ஈமக்கிரியை செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீரோடும் அதோடும் பேசி மயங்கிட்டார். விடிஞ்சிட்டுது. அங்க சுமந்திரர் மந்திரி, தசரதுக்கு அந்தரங்கமானவர், தேரோட்டி எல்லாம் அவர் தான். வசிஷ்டர், மற்ற தேசத்து ராஜாக்கள்லாம் வந்தாச்சு. சுமந்திரரே, மகாராஜா என்ன வரக்கானல, எல்லாரும் வந்தாச்சு. நீர் போய் மகாராஜாவிடம் போய் எல்லோரும் வந்துட்டாங்க என்று சொல்லி அவரை சீக்கிரம் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே சுமந்திரர் புறப்பட்டு கைகை ராணியோட அரண்மனைக்கு வந்தார். விடிந்த உடனே அரண்மனை வாசலில் சூதர்கள் சொல்லக்கூடியவர்கள் மங்கள வாத்தியங்கள், பாடல்கள் இசைப்பார்கள், பாடுவார்கள். அப்படி பாடினார்கள். தசரதன் முழிச்சார். நிறுத்துங்கள், இனி என்ன மங்களம், நிறுத்துங்கள் அப்படின்ட்டார். அவங்க போயிட்டாங்க. சுமந்தர் வந்தார். சுமந்தர் வந்த உடனே அப்படியே விடிய விடிய முழிப்பு, சோகம், கவலை, கண்ணீர். வயதான காலத்தில் பாவம். அப்படியே அணையில சாய்ஞ்சிருக்கிறார். வாழ்த்தினார். வழக்கமா மன்னர்களை பார்க்கும்போது வாழ்த்துவது மரபு. சுமந்திரர் வாழ்த்தினார். வாழ்த்த வேண்டாம், சுமந்திரரே வாழ்த்த வேண்டாம் என்று சோர்ந்து அப்படியே சாஞ்சிட்டார். இப்போ கையை பேசினான். அமைச்சரே, தசரதர் சக்கரவர்த்தி ராமருடைய பட்டாபிஷேகம் குறித்து விடிய விடிய பேசினார்கள், தூங்கவே இல்லை. அதனால் சற்று கண் அசந்திருக்கிறார். உடனடியாக ராமரை நீங்கள் அழைத்து வாருங்கள். தசரதன் அதை விரும்பினார், ராமரை பார்க்கணும்னு சொல்லி. உடனடியாக ராமரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல சுமந்தரர் புறப்படுகிறார். ராமனுடைய அரண்மனைக்கு போற வழியில் மக்கள் கூட்டம் காலையிலே சாரசாரையா நிற்குது. ராமனுடைய அரண்மனை வாசலில் கூட்டங்கள். எங்கு பார்த்தாலும் ஸ்ரீ ராமனுக்கு ஜே, ராமனுக்கு ஜே கோஷங்கள். அப்படியே ராமனுடைய அரண்மனை கட்டுகளை தாண்டி அவர் இருப்பிடம் பக்கத்துக்கு சென்று அங்கிருந்த காவல்காரிடம் சுமந்திரன் வந்திருப்பதாக ஸ்ரீ ராமரிடம் சொல்லுங்கள் அப்படின்னார். உடனே காவல்காரன் ஓடோடி போய் ஸ்ரீ ராமரை வணங்கி சுமந்திரர் வந்திருக்கிறார் அப்படின்னார். உடனே அழைத்து வாரும் சொல்ல சுமந்திரர் உள்ளே வந்தார். தங்க சிம்மாசனத்தில் மகாராஜா மாறி ராமர் உட்கார்ந்திருக்கிறார். ஜொலிக்கிறார். ஏற்கனவே அழகு. சீதா பிராட்டி பார்த்து அழகுபடுத்தியிருக்கா. சீதா பிராட்டியே பார்த்து அழகுபடுத்தினா ராமர் எப்படி இருப்பார்? அப்படி அழகுல சொலிக்கிறார். பக்கத்தில் சீதா பிராட்டி வெஞ்சாமல் எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறார். சுமந்தருக்கு இந்த காட்சை பார்த்த உடனே அப்படியே கீழே விழுந்து வணங்கினார். அப்படியே பார்த்த அழகு, கை எடுக்க மனசு வரல, விழுந்து வணங்கினார்.
சுமந்திரரே, அவசரமாக வந்திருக்கிறீர், என்ன விஷயம்? உங்களுடைய தந்தையாரும் கையை ராணியாரும் உடனே உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள். ஏதோ பேச வேண்டுமா என்று சொல்லவும் சீதா பிராட்டியுடைய முகம் சற்று வாடியது. இந்த நேரத்தில் ரகசிய பேச்சு என்ன? ராமர் புரிந்து கொண்டார். தேவி, வருத்தப்பட வேண்டாம். என் மீது பாசம் உள்ளவர்கள் கையை ராணியார் அந்த ரங்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்க. மேலும் பரதன் இங்க இல்லை. ராமா, பரதன் இல்லை என்று வருத்தப்படாதே, நீ முடிசூடு என்று என்னை தைரியப்படுத்துவதற்காக வேண்டி என்னை கூப்பிட்டு விட்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். பிராட்டி வாசல் வரை வந்தாங்க. ஸ்ரீராமர் தாம் கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலையை கலட்டி பிராட்டியோடைய கழுத்தில் போட்டு, நான் விரைவில் வந்து விடுகிறேன் என்று புறப்பட்டார். ஸ்ரீராமர் அந்த தேர் மறையும் வரை பிராட்டி ஒரு சோகத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். வீதி நடுவு மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் ராமருடைய தேர் போகிறது. கோஷங்கள் விண் அதிர்கிறது. முடிசூடுவதற்கு முன்பாகவே சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுக்கு ஜெய், ஸ்ரீராமருக்கு ஜெயின்னு கோஷம் அலறுகிறது. கையை ராணி அரண்மனைக்கு போனா கட்டில்ல சோகமே உருவெடுத்த மாதிரி சாய்ந்து கொண்டு தலையை தொங்க விட்டு கொண்டு தசரதர் பக்கத்தில் கையை ராணியார். உள்ளே சென்று இருவருடைய பாதத்தையும் சாசாங்கமாக விழுந்து வணங்கினார். ராமா, ஒரு வார்த்தை தான். ஸ்ரீ ராமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு மயங்கிட்டார். கையை பேசினாங்க. ராமா, உன் தந்தையார் அவசரமான காரியமாகத்தான் உன்னை அழைத்தார். அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். நான் 2 வரம் கேட்டேன். சம்பராசுர யுத்தத்தில் எனக்கு தருவதாக வாக்களிக்கப்பட்டது. அதை இப்பொழுது கேட்டேன். தருகிறேன், தந்துவிட்டேன் என்று சொன்னார். இப்பொழுது வருத்தப்படுகிறார். நீ நிறைவேற்றுவதாக இருந்தால் சொல்லுகிறேன் அப்படின்னா. உடனே ஸ்ரீராமர், ஐயோ ஐயோ, இதுக்கு வருத்தப்படணுமா? என் தந்தை விஷத்தை கொடுத்து ராமா நீ சாப்பிடுன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு சாப்பிடுவேன். ராமா, மலையிலிருந்து கீழே விழுந்து உன் உயிர் போகட்டும்னு சொன்னால் சிரித்துக்கொண்டே விழுந்து என் உயிர் போகும். இந்த நெருப்புக்குள் விழுந்து நீ உயிர் விடுன்னு சொன்னால் நான் விடுவேன். தந்தை சொல்லு, தந்தை சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, நான் மறுப்பனா? மாட்டோம்னு சொல்வனா? ஏன் அந்த சந்தேகம் வந்தது? சொல்லுங்கள், உடனே நிறைவேற்றுகிறேன், மறுக்க மாட்டேன். இந்த க்ஷணமே நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் அப்பாவை சமாதானப்படுத்துங்கள் என்று சொல்ல, கையை ராமா
2 வரம் கேட்டேன். பரதன் முடிசூடப்பட வேண்டும். நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும். இதுதான் அந்த வரம். உடனே ராமர், உடனே நான் காட்டுக்கு செல்கிறேன், இன்றைக்கே செல்கிறேன். உடனே என் தம்பி பரதனை அழைத்து முடிசூடுங்கள். அம்மா, நீங்க வேறு, தசரத சக்கரவர்த்தி வேறு என்பது இல்லை எனக்கு. 2 பேரும் ஒண்ணுதான். அதைவிட நான் வணங்குகிற தெய்வத்தை விட உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லியிருந்தால் எளிதாகவே நடந்திருக்கும். இதற்கு போய் தந்தையிடம் போய் வரம் கேட்கணுமா? அவர் வருத்தப்பட வைக்கணுமா? சம்பராசுர யுத்தம், 2 வரம், இதெல்லாம் தேவையில்லை. ராமா, நீ காட்டுக்கு போ. தம்பி பரதன் ஆட்டு சொன்னா, நானே நின்று முடிசூடி சந்தோஷமா பரதனின் தேத்தி முடிசூடிட்டு நான் காட்டுக்கு போவனே. இதை போய், இந்த சாதாரண விஷயத்தை போய் நீ சக்கரவர்த்தி சொல்லணுமா? சரி, நான் புறப்படுகிறேன், இன்றைக்கே புறப்படுகிறேன். என் தாய் கௌசல்யா தேவியிடம் சொல்லிவிட்டு, என் தேவி சீதையிடம் சொல்லிவிட்டு இன்றைக்கே புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கீழே சாஷ்டாங்கமா தசரத சக்கரவர்த்தியையும் கைகேயி ராணியாரையும் வணங்கிவிட்டு ராமர் வெளியே வந்தார். லட்சுமணன் கோப கனல் தெறிக்க நிற்கிறான். கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையா வடியுது. ராமர் முன்னே நடக்க பின்னால அழுது கொண்டே கோபத்தோடு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் ராமருடைய முகத்தில் எந்த அறிகுறியும் தெரியவில்லை. உள்ளே செல்லும் போது எப்படி பிரசன்ன வதனமாக போனார்களோ, எப்படி மலர்ந்த முகத்தோடு போனார்களோ, அப்படித்தான் மலர்ந்த முகத்தோடு வெளிவந்தார்கள். அவருடைய மனசிலும் வருத்தம் என்பதில்லை, முகத்திலும் வருத்தம் என்பதில்லை. எந்த ஒரு அறிகுறியும் ராமரிடம் தெரியவில்லை. யார் பார்த்தாலும் ராமருடைய திருமேனியை பார்த்த உடனே சந்தோஷம்தான் தெரியும். அப்படியே தேரில் புறப்பட்டு மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் தன்னுடைய தாய் கௌசல்யா தேவியுடைய அரண்மனைக்கு சென்றார். அங்க கௌசல்யா தேவி முந்தல் நாளே விரதம், எதுவும் சாப்பிடல. ராத்திரி ஸ்ரீமன் நாராயணனுக்கு விசேஷமான பூஜைகள், காலையில் அதே மாதிரி தீர்த்தமாடி பூஜையை செய்து மந்திரங்களை ஜபித்து ஓமங்கள் செய்து கொண்டு அப்படியே பயபக்தியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீராமர் வந்தார். ராமர் அவர்கள் சத்தத்தை கேட்டவுடனே எழுந்திருச்சு சந்தோஷத்தோடு அப்படியே அச்சதை போட்டு அவர் சாஸ்தாங்கில் வந்து வணங்கினார். நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், இந்த மக்கள் சூட்சமாக இருப்பார்கள். இவ்வளவு காலம் நான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கியனுடைய பலன் இன்று எனக்கு கிடைத்து விட்டது. உன்னுடைய முடிசூட்டு விழா இன்றைக்கு என்று அவர் சந்தோஷத்தோடு சொன்னார். ராமர் இறந்திருந்தார். அம்மா, உங்களுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் லட்சுமணருக்கும் வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அது உங்களுக்கு தெரியாது. என்ன மகனே, என்ன? தந்தையார் என்னை காட்டுக்கு போகச் சொல்லும்படி நியமித்திருக்கிறார். பரதனுக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் என்று கேட்ட உடனே கோசலா தேவி வாங்கிட்டாங்க.
மயக்கம் தெளிந்து கோசலாதேவி எழுந்திருத்தார்கள். ஏங்கி ஏங்கி அழுதாங்க. மகனே, உன் தந்தையால் கணவனால் நான் எந்த சுகத்தையும் அடையவில்லை, எந்த பெருமையும் அடையவில்லை. மகனாகிய ஒன்னால் நான் சுகத்தையும் அடைய வேண்டும், பெருமையும் பெற வேண்டும் என்று நினைத்தேன். அந்த விதி கூட இல்லாமல் எனக்கு போய்விட்டது மகனே அப்படின்னு அளவும் லட்சுமணனுக்கு தாங்க முடியல. அண்ணா, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காம மோகத்தினால் ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு அதர்மத்தில் நடக்கிறார் தந்தை. அதர்மத்தில் நடக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அழித்தே தீரணும். தசரத சக்கரவர்த்தி ஆனாலும் சரிதான், அவரை நான் அழிக்கப் போகிறேன், அவரை நான் கொல்லப் போகிறேன். தர்மந்தான் பெருசு. அவருக்கு புத்தி கெட்டு விட்டது, காம பைத்தியம் தலைக்கேறி விட்டது அப்படின்னு சொல்லி வேகமாக பேசினான். உடனே கௌசல்யா தேவி, ராமா, லட்சுமணன் சொன்னதை கேட்டாயா? லட்சுமணன் சொன்னதை கேட்டாயா? உன் காதல் விழுந்ததா? நீ என்ன முடிவெடுப்பியோ எடுத்துக்கொள் அப்படின்னா. அம்மா, எனக்கு தந்தை சொல்ல மீற முடியாது. தந்தையினுடைய சொல்லை என்னால் மீற முடியாது. உன் பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறேன். காட்டுக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி தந்து என்னை வழி அனுப்புங்கள் அம்மா. தம்பி லட்சுமணா, என் மீது அன்பு எனக்கு தெரியும், உன்னுடைய பிளமை எனக்கு தெரியும். இந்த வார்த்தை என் மீது கொண்ட பாசத்தினால் நீ சொல்லியிருக்கா என்பது தெரியும். இந்த ராமன் தர்மத்தை விட்டு பேசாதவன். என்னை அனுசரித்து என்னை பின்பற்றிரு அப்படின்னா. அப்படி சொல்லிட்டு கோசலாதேவியரை திரும்பவும் பார்த்து, அம்மா, என் உயிர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் அம்மா. தந்தையுடைய நியமனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இருக்கிறேன். கட்டிய மனைவிமார்களும் பெற்ற பிள்ளைகளும் யாருடைய சொல்லை நிறைவேற்ற இருக்கிறோம்? கணவனுடைய சொல்லை நிறைவேற்ற நீங்கள் இருக்கிறீர்கள், தந்தையுடைய சொல்லை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். இந்த நியமனத்தை மீறவே கூடாதம்மா, மீறவே கூடாது. தம்பி லட்சுமணா, வேதனைப்படாத, வருத்தப்படாத. விதி விதி கடினமானது. இன்னைக்கு கையை தாயார் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் விதி தூண்டி பேசுகிறார், அவளா பேசவில்லை. அதனால் கையை தாயார் மீது நீ கோவப்படாதே. ராமா, நீ நாட்டை ஆளுவதை விரும்புகிறாயா, காட்டுக்கு போவதை விரும்புகிறாயா என்று கேட்டால் நான் விரும்புவது காட்டுக்கு போவதைத்தான், நாட்டை ஆள்வது இல்லை. என் உள்ளத்தில் அதான் இருக்குது. சக்கரவர்த்தி சொன்னார் என்ற காரணத்தினால் நான் மறுக்க முடியாமல் நாட்டை ஆளுவதற்கு ஒத்துக்கொண்டேன். தந்தை சொன்ன காரணத்தால் நான் ஒத்துக்கொண்டேனே தவிர எனக்கு விருப்பம் கிடையாது. காட்டுக்கு போகத்தான் எனக்கு விருப்பம் என்று சொல்லவும் லட்சுமணன் சொன்னான், அண்ணா, நான் நீர் சொல்லுவதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், என்னை மன்னித்து கொடுங்க. விதி, அந்த விதியை என் வில்லால மாத்துவேன், அதை நீங்களும் பார்ப்பீங்க.
கோசலா தேவின்னு பார்ப்பார். ஒரு நாளும் தசரதருடைய எண்ணம் நிறைவேறாது, கையோட எண்ணம் நிறைவேறாது. விதிக்கு விதி என் வில் அப்படின்னாரு. உடனே ராமர் போய் அப்படி சொல்லும் போது கண்ணீர். ராமர் போய் கட்டி அணைச்சார். தம்பி, கண்ணீரை துடைச்சார். தம்பி, உனக்கு ஒரு வழி எனக்கு ஒரு வழியா? உனக்கு ஒரு தர்மம் எனக்கு ஒரு தர்மமா? என்னை அனுசரிக்க வேண்டாமா? அண்ணா, பசுவை பிரிந்து கன்று நிற்காது. நானும் காட்டுக்கு வருவேன் அப்படின்னா மறுக்கல. உடனே கோசல தாய் பார்த்தாங்க. ராமா, சரி ராமா, நீ காட்டுக்கு போ, நானும் கூட வருவேன், என்னை அழைச்சிட்டு போ. அம்மா, நான் காட்டுக்கு போயிட்டேன், அப்பாவுக்கு யார் ஆதரவு? என் பிரிவு துன்பம் தாங்காமல் ஊசலாடும் உயிர் போனால் போ. நீங்கள் கூட இருந்து கவனிக்க வேண்டாமா? நீங்களும் போயிட்டா அனாதை ஆயிடுவார். அனாதையா விடலாமாமா? அது தர்மமா? கணவனை அனாதையா விடுவது தர்மமாமா? தர்மத்தை நாம் ரசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், மகனே, ஒரு நாளும் தர்மத்தையும் ஒன்னையும் பிரிக்க முடியாது. சரி, மங்களமா போயிட்டு வா. போயிட்டு வா மகனே, போயிட்டு வா. சொல்லும்போது தாங்க முடியல அவளுக்கும். ராமர் காலில் விழுந்தார். அம்மா, 14 வருஷமா விளையாட்டாக 14 வருஷத்தையும் நான் தாண்டுவேன். தாண்டி வந்து இதே இடத்துல உங்க காலில் விழுந்து வணங்குவேன். அதன் பிறகு நீங்கள் இட்ட கட்டளை பிரகாரம் நான் நடப்பேம்மா. நீங்கள் சொன்ன பிரகாரம் நடப்பேன். போயிட்டு வரம்மா. நல்லா இருப்ப. போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. வாசல் வர வாழ்த்தி கொண்டே வழி அனுப்பினார்கள். தர்மம் உன்னை காக்கும், போயிட்டு வா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார் ராமர். எல்லாருக்கும் கம்பீரமான பதில். சீதையுடைய அரண்மனைக்கு வந்தார். நாம் யார் மீது அதிகமா பாசம் வைத்திருக்கிறோமோ அவரிடம் நாம் மனசுல உள்ளதை ஒழிக்க முடியாது. சீதையுடைய அரண்மனை நெருங்கும் போது, அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை, ஐஸ்வர்யம் சொலிக்குது. என முடிசூட்டு விழாக்குள்ள இல்லாது. அப்படி தூரத்திலே அந்த தேர் வந்து வருது. பிராட்டி கவனிக்கிறாங்க. ராமரோடு 4 வகை படைகள் கூட வரணும், வரல. மந்திரி ரிஷிகள் எல்லாம் கூட வரணும், வரல. வாத்திய கோஷங்கள் முழங்கணும், முழங்கல. தனியா வாரார் தேர்ல. முகத்தை கவனித்தா ராமருடைய முகத்துல கவலை தெரிகிறது, கோபம் தெரிகிறது, சரீரம் நடுங்குகிறது. அவரால் சீதையிட்ட மறைக்க முடியல. எல்லா இடங்களையும் நிமிர்ந்து பேசிட்டார்.
அப்படி இறங்கி நடந்து வர்றாரு. அந்த கம்பீரமா நடை இல்லை. கலங்கிட்டா சீதை. பார்த்தது இல்லை இப்படி இந்த கோலத்துல. ஓடோடி போனா, சுவாமி உங்களுடைய திருமேனி வாட்டம் தெரிகிறது, நடுக்கம் தெரிகிறது, முகத்தில் கடுகடுப்பு தெரிகிறது, சோகக்குறி தெரிகிறது, கோபம் தெரிகிறது, துக்கம் தெரிகிறது. சுவாமி என்ன நடந்தது சுவாமி? அப்படின்னா சீதை சீதைன்னு உட்கார்ந்தார். உத்தமமான குலத்துல பிறந்தவள் நீ. ஜனக மகாராஜன் எப்பேற்பட்ட தவசி, ஞானி, ஞானியால் வளர்க்கப்பட்டவள் நீ. உனக்கு இணையான பண்பு யாருக்கு இருக்குது என்று ராமர் சீதையை புகழ்றார். அது சரி சாமி, தேவனுடைய வாட்டத்துக்கும் வருத்தத்துக்கும் என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை. 14 ஆண்டுகள் நான் காட்டுக்கு செல்ல வேண்டும். அதுவரை பரதன் நாடு ஆள வேண்டும் என்று தந்தையார் நியமித்திருக்கிறார்கள். நான் சென்று வருகிறேன், நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. அதிகாலையில் எழுந்திருக்கணும் சீதை. காலையில் எல்லாரும் எழுந்திருக்கும் முன்பாக எழுந்திருத்தி தீர்த்தமாடி திருவாராதனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கணும். மாமனார் மாமியார் ஆறுதலாக இருக்கணும். பரத சத்துணக்கினர்களை உன் மகமாரி நேசிக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணார். பிராட்டி சொன்னார்கள், ஆரிய புத்திரா, லோகத்தில் தாயோ தகப்பனோ சகோதரியோ சகோதரனோ மகனோ மகளோ எந்த சொந்த பந்தமானாலும் அவர்களுக்கு உண்டான விதியைத்தான் அனுபவிக்கிறார்கள். ஆனால் மனைவி மட்டும்தான் கணவனுடைய விதியும் சேர்ந்து அனுபவிக்கிறார். அந்த கணவனுக்கு ஒன்று என்று சொன்னால் மனைவிக்கும் பங்கு உண்டு. கணவனுடைய இன்ப விதியிலும் பங்கு உண்டு, கணவனுடைய பாவத்திலும் பங்கு உண்டு. பிரிக்க முடியாது. மற்றவர்களெல்லாம் வருவார்கள், ஆறுதல் சொல்வார்கள், போய்விடுவார்கள், அப்புறம் மறந்து விடுவார்கள். ஆனால் மனைவி வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. அதனால் காட்டுக்கு உம்மை போய் சொன்னது நீர் மட்டுமில்ல, என்னையும் சேர்த்துத்தான். உம்மை விட்டு பிரித்தென்பதில்லை, சேர்த்துத்தான். ஏனென்றால் நீர் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தில் எனக்கும் பங்கு உண்டு. அதனால் எனக்கும் சேர்த்தே காட்டுக்கு போகச் சொல்லியிருக்கிறார்கள். நானும் உம்மோடு வருவேன். நீர் உமக்கு முன்பாக நான் நடந்து போவேன். அந்த வழியில் கிடக்கக்கூடிய முற்களையும் கற்களையும் அப்புறப்படுத்துவேன். உம்முடைய காலில் ஒரு முள் குத்தக்கூடாது, ஒரு கல் கூட படக்கூடாது. நீர் நடந்து வருகிற வழியை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்ரீராமர் சொன்னார், நீ வந்தால் எனக்கு துன்பம் வரும். காட்டில் கொடிய விலங்குகள் இருக்கின்றன, காட்டில் ஆபத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அதனால் இங்கே இரு அப்படின்னார். சுவாமி, உங்களை பிரிந்திருந்தால் தான் துன்பம். உங்களோடு சேர்ந்திருக்கிற பொழுது எனக்கு துன்பம் எங்கிருந்து வர முடியும்? அடுத்து விலங்குகள், உம்மை கண்டால் விலங்குகள் ஓடி போகும். நீர் இருக்கும்போது எந்த விலங்குகளால் வர முடியுமா? ஆபத்து. நீர் உள்ள இடத்தில் ஆபத்து வருமா? எப்படி வரும் ஆபத்து? ஒரு நாள் ஆபத்து வராது.
அதனால் துன்பம் வரும், விலங்குகள் வரும், ஆபத்து வரும் என்று சொல்ல வேண்டாம். சுவாமி இன்னொன்றையும் சொல்லுகிறேன். என்னுடைய ஜாதகத்தை கணித்தார்கள் சோதிடர்கள். இவளுக்கு வனவாச யோகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு வனவாசம் யோகம் இருக்குது சுவாமி. அது மட்டுமில்லை, நிறைந்த 3 காலமும் தெரிந்த அந்தணர்கள் வந்தார்கள். என் தகப்பனாரை பார்த்தார்கள், என்னை பற்றி சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது இவள் பர்த்தாவோடு காட்டுக்கு போவாள், பர்த்தாவோடு காட்டுக்கு போவாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய விதி அப்படித்தான் இருக்கிறது. அந்த உண்மையே பேச அந்தணர்கள் சொன்ன வாக்கு பலிதமாகிறது. இப்பொழுது என்ன யோசிக்கிறீர்கள்? என் தந்தை சாதாரணமானவருக்கா என்னை திருமணம் செய்து கொடுத்தார்? ஒரு ஆண் வேஷம் போட்ட ஒரு பெண்ணுக்கா திருமணம் என்னை செய்து கொடுத்தார்? என் தந்தை ஆண் வேஷம் போட்ட ஒரு பெண்ணுக்கா என்னை திருமணம் செய்து கொடுத்தார்? வீராதி வீரர், எதற்கும் அஞ்சாதவர், தர்மசீலர், அவருக்கெல்லாம் என்ன மனம் முடித்து கொடுத்தார்? சத்தியவானை பின்தொடர்ந்த சாவித்திரி போல, சத்தியவானை பின்தொடர்ந்த சாவித்திரி போல உம்மை பின்தொடர்ந்து வருவேன். நீ சொர்க்கம் சென்றாலும் சரி, நரகம் சென்றாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, அது நாடாக இருந்தாலும் சரி, உம்மோடு நான் இருக்கணும். அதுதான் எனக்கு சொர்க்கம். நாட்டில் இருந்தாலும் சரிதான், காட்டில் இருந்தாலும் சரிதான், நான் உம்மோடு இருக்கணும். நீர் சொர்க்கம் சென்றாலும் சரிதான், நரகம் சென்றாலும் சரிதான், உம்மோடு நான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, காட்டில் நீர் எது கொடுத்தாலும், காய் கொடுத்தாலும், கனி கொடுத்தாலும், கிழங்கு கொடுத்தாலும், நிறைய கொடுத்தாலும், குறைய கொடுத்தாலும், அது எனக்கு பெருசு இல்லை, அது எனக்கு அமிர்தம். உன் கையினால நீர் பிரசாதப்பட்டு உம்முடைய சேஷத்துவம் தான் எனக்கு அமிர்தம். இது நாள் வரை உம்மை மனமுடித்து நீர் என்னை கரம் பிடித்தேரே, அந்த நாள் தொடங்கி இது நாள் வரை உம்முடைய சேஷத்துவத்தை நான் இழந்திருக்கிறேனா? நீர் பிரசாதப்பட்டு அந்த பாத்திரத்தில் தான் நான் பிரசாதப்படுவேன். என்றைக்காவது தவறி இருக்கிறேனா? அதை நான் இழக்க முடியுமா? நான் விடுவேனா? பதிவரதாசிரி விடுவாளா? அதனால உம்மை பிரிந்தால் ஒரு நொடி பொழுது கூட நான் ஜீவிக்க மாட்டேன். நான் ஜீவிக்க மாட்டேன்னு ஓங்கி அழுது ராமனுடைய கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கூப்பாடு போட்டு, நாயகான்னு கழுத்தை கட்டி கூப்பாடு போட்டு ஓன்னு அழுதுட்டான். ராமனுக்கும் தாங்க முடியல. அவரும் அழாத பிராட்டி, அழாத, நீ இல்லாமல் நான் எங்க போவேன்? உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போவனா? காடு இல்லை, சொர்க்கம் இல்லை, நீ இல்லாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். என் கூடையே வருவதற்காகவே படைக்கப்பட்டவள் நீ. உன்னை பிரிந்து நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன். வனவாசத்துக்கு தயாராகு, இப்பொழுதே தயாராகு. நம்முடைய பொருட்கள் அத்தனையும் தகுந்தவர்களுக்கு வாரி வாரி தர்மம் பண்ணு. இன்றைக்கே நாம் புறப்படுகிறோம், இன்றைக்கே நாம் புறப்படுகிறோம் என்று சொல்லவும்
பிராட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, மகிழ்ச்சி தாங்க முடியாது. உடனே தர்மம் செய்ய ஆரம்பிச்சு விட்டார்கள். வனவாசுக்கு போகக்கூடிய தர்மம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவும் 5வது நாள் திருக்கதை. இதெல்லாம் ஸ்ரீ ராமபிரான் ஆயிரக்கணக்கான ரிஷிகள் மத்தியில், மன்னர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் தன்னுடைய திருக்குமாரர்களே சொல்ல ஸ்ரீ ராமர் மக்களோடு மக்களாக தரையில் இருந்து கொண்டு அப்படியே கண்ணீர் சொட்ட சொட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 5வது நாள் காலட்சேபம் நிறைவேற்றது. ஸ்ரீ ராமபிரானுடைய திருவருள் கை கூடினவர்களெல்லாம் இந்த காலட்சேபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த காலட்சேபத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கேட்க வையுங்கள். ஸ்ரீ ராமபிரானுடைய திருவருளால் அவர்களுடைய நினைத்த காரியம் நிறைவேறும், துன்பங்கள் தொலையும், மங்களங்கள் நடைபெறும். அந்த அப்பேற்பட்ட மகா உன்னதமான நற்காரியத்தை நீங்கள் செய்யும்படி சொல்லிக்கொண்டு, நம்முடைய இந்த பிரவசனங்கள் எல்லாம் ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் சொல்லக்கூடிய முகநூல் ஃபேஸ்புக்கில் நேரடியாக கேட்கலாம். அடுத்து இதே பேரில் ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் சொல்லக்கூடிய யூடியூப்பில் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். கிரமமாக வரிசையாக பாருங்கள். அடியனுடைய எல்லா பிரவசனங்களும் ஸ்ரீ மணவாள மாமனிகளை பற்றி சாதித்த 27 பிரவசனங்கள், பகவத் ராமானுஜரை பற்றி சாதித்த 33 பிரவசனங்கள், ஆழ்வார்களை பற்றி சாதித்த 22 பிரவசனங்கள், 32 பிரவசனம் வால்மீகி ராமாயணம், 5வது பிரவசனம் இன்று, எல்லாவற்றையும் அதில் பார்க்கலாம். அடியனுடைய காலட்சேபத்தை கேட்பது தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பலன் எம்பெருமான் அருள்வார் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு நாளைக்கு 2 பதிவுகள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 81 வார்த்தை, ஒரு பிரபன்னர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கக்கூடிய 81 பண்புகளை சொல்லுகிறது. அவைகளை பகிரங்கமாக நாம் போடவில்லை, யூத் டிப்பில் போட்டிருக்கிறோம். அபூர்வமான கருத்து, உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய கருத்து. அவசியம் இந்த காலட்சேபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் யூத் டிப்பில் சென்று அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தையும் ஒன்று விடாமல் பாருங்கள். அத்தனை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆனால் அடியன் சொல்வது அந்த நாடி துடிப்பு, அந்த ஹிருதயத்தை அப்படியே கொண்டு வந்து சொல்வோம். அதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாங்கள் போட்டது உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்த்த உடனே சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள். பண்ணினால் உடனே நாங்கள் எங்கே போட்டால் எதை போட்டால் உங்களுக்கு தகவல் வரும். நாங்கள் அடியன் அனுப்புவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தகவல் வந்து நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஸ்ரீராமேஸ்வரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனையும் ஸ்ரீராமேஸ்வரம் குரும் பஜன் சொல்லிக்கொண்டு, நாளைக்கு 4:30 மணிக்கு மீண்டும் நாம் ஒருவரை ஒருவர் சேவிப்போமாக.